திரை மெதுவாக திறக்கிறது. ஒரு கிராமத்து வீடு. அதிகாலை நேரம். மொட்டை மாடியில் ஒரு இளம் பெண் துணிகளை எடுப்பதைக் காண்கிறோம். அவள்தான் ராஜாவின் மனைவி. ராஜா, குரல் மட்டும். என் பெயர் ராஜா. வயது 30. நான் சொல்லப்போகும் கதை என் மனைவியுடன் நடந்தது. எப்படி நான் அவளை மடக்கினேன் என்று இப்போது சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராஜா தென்னை மட்டை உரித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கண்கள் மேலே மனைவியை பார்க்கின்றன. அவள் கீழே இறங்குகிறாள். ராஜா மனதுக்குள், எங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம்தான் ஆகிறது. இன்னும் எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை. இன்றுவரை என்னை பக்கத்தில் கூட அவள் சேர்த்ததே இல்லை. திருமணமாகியும் நான் பிரம்மச்சாரியாகத்தான் வாழ்கிறேன். அவள் அருகில் வருகிறாள். ராஜா அவள் கையை பிடிக்க முயல்கிறான். அவள் சட்டென்று விலகிக் கொள்கிறாள். மனைவி கடுமையாக, தொடாதீங்க மாமா, எனக்கு வேலை இருக்கு. அவள் உள்ளே சென்று விடுகிறாள். ராஜா சோகமாக அவளை பார்க்கிறான். ராஜா மனதுக்குள், காரணம், அவளுக்கு என்னை பிடிக்காது. என் அம்மாவின் அண்ணன் மகள்தான் அவள். அவளுக்கு வேலையில் இருக்கும் மாப்பிள்ளையைத்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் எனக்கோ சிறுவயதிலிருந்தே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. எங்கள் இருவர் குடும்பமும் சேர்ந்து அவளிடம் ஏதோ பேசி சமாளித்து திருமணத்திற்குச் சம்மதிக்க வைத்தனர். அதன் பின்புதான் அவள் இருமணமாகச் சம்மதித்தாள். சிறிது நேரம் கழிகிறது. ராஜாவின் அம்மா உள்ளே வருகிறார். அம்மா, ராஜா, இனிப்பு பலகாரம் செய்திருக்கேன். கொஞ்சம் எடுத்துட்டுப் போய் உன் மனைவி கிட்ட கொடு. ராஜா பலகாரத்துடன் மனைவியின் அறைக்குச் செல்கிறான். கதவு திறந்திருக்கிறது. அவள் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். நீல நிற நைட்டியில் அழகாக இருக்கிறாள். தலையில் மல்லிகைப்பூ. ராஜா உள்ளே நுழைந்து, இந்த பலகாரத்தை அம்மா தந்தாங்க, சாப்பிடு. அவள் எடுத்துக்கொள்கிறாள். ஆனால் முகத்தில் சலிப்பு. மனைவி, என்ன மாமா, இன்னைக்கு எந்த ஊர் கரகாட்டம் மேக்கப்? பயங்கரமா இருக்கு. ராஜா தயக்கத்துடன், உன்னை பார்த்தால் நல்லாத்தானே இருக்கு. மனைவி முறைத்துப் பார்க்கிறாள். நீங்க வேற. எனக்கு வேலை டென்ஷன் அதிகமா இருக்கு. இன்னைக்குதான் கடைசி நாள். இந்த ப்ராஜெக்டை இன்னைக்கே முடிக்கணும். ஆனா என் பிரண்ட்ஸ் போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. கடுப்பா இருக்கு. ராஜா, நான் உதவி செய்யட்டுமா? மனைவி சிரிப்பு கலந்த குரலில், உங்களுக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரியாது மாமா. ராஜா மௌனமாகிறான். சிறிது நேரம் கழித்து, ராஜா, அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு. நம்ம ஊரு நெட்வொர்க் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகலாம். இருவரும் கிளம்புகிறார்கள். கம்ப்யூட்டர் சென்டரில் அவள் வேலையில் மூழ்குகிறாள். ராஜா பக்கத்தில் அமர்ந்திருக்கிறான். திடீரென்று அவள் தெரியாமல் ஒரு பட்டனை அழுத்துகிறாள். திரையில் சில பழைய படங்களும் கதைகளும் தெரிகின்றன. ராஜா அதிர்ச்சியடைகிறான். ராஜா மனதுக்குள், இது என்ன? இது இப்படியெல்லாம் படங்களா? என் மனைவி இவற்றை பார்க்கிறாளா? அவன் முகத்தில் அதிர்ச்சி. அவளும் அதை உணர்ந்து தலை குனிகிறாள். ராஜா உடனே அங்கிருந்து திரும்பிச் சென்று விடுகிறான். எதுவும் பேசவில்லை. அவள் வேலையை முடிக்கிறாள். இருவரும் அமைதியாக வீட்டுக்குத் திரும்புகிறார்கள். இரவு நேரம். அம்மாவும் அப்பாவும் மாமா வீட்டில் தங்கிட்டார்கள். வீட்டில் ராஜாவும் மனைவியும் மட்டும். ராஜா தன் அறையில் படுத்திருக்கிறான். கற்பனையில் அவளுடன் சேர்ந்த கனவுகள். அப்போது போனில் மெசேஜ் ஒலி. மெசேஜ் திரையில், என்ன மாமா பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? ராஜாவின் இதயம் படபடக்கிறது. ராஜா பதில், இல்லை, தூங்கல. மீண்டும் மெசேஜ். மனைவி, மாமா, நீங்க நேத்து கம்ப்யூட்டர்ல பாத்தீங்களே, அது என்ன நினைச்சீங்க? ராஜா, அதையெல்லாம் பரவாயில்ல விடு. நான் ஒன்னும் நினைக்கல. எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். கவலைப்படாதே. மனைவி, சரி மாமா, நாளைக்கு நீங்க ஊருக்கு கிளம்பணும். போய் தூங்குங்க. ராஜா போனை வைக்கிறான். சில நொடிகளில் மீண்டும் அழைப்பு. மனைவி குரலில் பயம். மாமா. அத்தை, மாமா வீட்டுல இல்ல. நான் தனியாத்தான் இருக்கேன். பயமா இருக்கு. கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? ராஜா துள்ளி எழுந்திருக்கிறான். வேகமாக அவள் அறைக்குச் செல்கிறான். கதவை தட்டுகிறான். மெதுவாகத் திறக்கிறாள். அறை முழுவதும் மங்கலான வெளிச்சம். ராஜா மனதுக்குள், இதற்குத்தானே காத்திருந்தேன். உள்ளே செல்கிறான்.
அவள் கண்களில் பயம், எதிர்பார்ப்பு, தயக்கம். இருவருக்குமிடையே பேச்சு இல்லாத மௌனம். மனைவி நடுங்கும் குரலில், மாமா, இன்னைக்கு என் கூட தூங்குங்களேன், பயமாயிருக்கு. ராஜா, நான் உன் கணவன்தானே, ஒண்ணா ஒரே அறையில் தூங்க யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அவன் அருகில் அமர்கிறான். அவள் பயத்தில் பின்வாங்குகிறாள். ராஜாவின் உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. அவனுக்கே புரிகிறது. அவளும் அதை கவனிக்கிறாள். மனைவி பதற்றமாக, மாமா, ஒரு காபி போட்டுத் தரீங்களா? ராஜா சம்மதித்து எழுந்து செல்கிறான். காஃபி போட்டு பாலும் எடுத்துக்கொண்டு வருகிறான். அவள் காப்பியை கையில் எடுக்கிறாள். பாலை பார்க்கிறாள். மனைவி, மாமா, நீங்க பால்தான் குடிப்பீங்களா? ராஜா கண்களைப் பார்த்தவாறு, பால் குடிக்க ரொம்ப பிடிக்கும். மனைவி நக்கலாக, பாலில் சர்க்கரை போட்டுக் கலக்கினால் சுவை இன்னும் சரியாக இருக்கும். ராஜா பதில் எதுவும் சொல்லவில்லை. காப்பியை குடிக்கிறான். அவள் பாலை குடிக்கிறாள். இருவருக்கும் இடையே ஒரு புதிய வெப்பம். அப்போது திடீரென்று வாசலில் குரல். ராஜாவின் அம்மா. அம்மா வெளியே. ராஜா, நான் வந்துட்டேன். உங்க அத்தை பொண்ணு தனியா இருப்பா, பயப்படுவான்னு அனுப்பி வச்சிட்டா. ராஜா சட்டென்று விலகுகிறான். கதவை திறக்கிறான். அம்மாவும் அப்பாவும் உள்ளே வருகிறார்கள். ராஜா கோபமும் ஏமாற்றமும் கலந்து, என்னம்மா இந்த நேரத்துல? நீங்க மாமா வீட்ல தங்கிக்கலாம்னு நினைச்சேன். அம்மா, அதான் நினைச்சோம். ஆனா உங்க அத்தை சொன்னா இந்த பொண்ணு தனியா இருந்தா பயப்படுவான்னு. அதான் அனுப்பி வச்சுட்டா. நீயும் உன் பொண்டாட்டியும் ஒன்னா தூங்குனா நாங்க ஏன் வருவோம்? ராஜா மௌனமாக தன் அறைக்குச் சென்று விடுகிறான். மனைவி ஏக்கமாக அவனை பார்க்கிறாள். இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. காலை மனைவி சென்னைக்கு கிளம்புகிறாள். ராஜா வேலைக்குச் செல்கிறான். வெள்ளிக்கிழமை. ராஜா தென்னந்தோப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். போன் ஒலிக்கிறது. மனைவி, மனைவி, மாமா, எங்கே இருக்கீங்க? ராஜா, இங்கதான் வேலை பார்க்கிறேன். மனைவி, நல்லா இருக்கீங்களா? ராஜா, மனசுதான் சரியில்லை. மனைவி சற்று நேரம் மௌனம். என்னாச்சு? ராஜா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இந்த வாரம் எப்போ ஊருக்கு வருவே? மனைவி, வீட்டுக்குப் போய் கேட்டுச் சொல்றேன். ஆனால் நாளைக்கு மாலை 7 மணிக்குள்ள வந்துடுவேன். ராஜா, அப்படியா? சரி, வாங்க பார்க்கலாம். அவள் அழைப்பை துண்டிக்கிறாள். ராஜா மனதுக்குள் பலவித எண்ணங்கள். ராஜா மனதுக்குள், சும்மா இருந்திருக்கலாம். எப்ப வருவேன்னு கேட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாளே. சிறிது நேரம் கழித்து மெசேஜ் வருகிறது. மனைவி, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் மாமா. நீங்க என்ன மிஸ் பண்ணிடாதீங்க. ராஜாவுக்கு தலைகால் புரியவில்லை. சந்தோஷத்தில் படபடக்கிறது. சனிக்கிழமை. பொழுது விடுகிறது. ராஜா முழு நாளும் பதட்டத்துடன் இருக்கிறான். மாலை 7 மணி ஆகிறது. ஆனால் வேலை முடிய வழக்கத்தை விட அதிக நேரமாகிறது. 8:30 மணிக்குத்தான் வீட்டுக்கு புறப்படுகிறான். வழியில் மெசேஜ். மனைவி, மாமா எங்கே இருக்கீங்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ராஜா, இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். வீட்டின் முன் வண்டியை நிறுத்துகிறான். மனைவி வாசலில் காத்திருக்கிறாள். முகத்தில் கோபமும் ஏக்கமும். மனைவி, ஏன் மாமா இவ்வளவு லேட்? நான் 8 மணிக்குள்ள வந்துடுவேன்னு சொன்னேனே. ராஜா, நான் தான் வந்துட்டேன்ல, என்ன இவ்ளோ கோவம்? மனைவி குரலை தாழ்த்தி, எனக்காக இன்னைக்காச்சும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு விளையாட்டா வரீங்க. அவள் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். ராஜா புன்னகைக்கிறான். ராஜா, சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, கோச்சுக்காத. இருவரும் உள்ளே செல்கிறார்கள். சாப்பிட்டு முடிகிறது. அவள் தன் அறைக்குச் சென்று கதவைச் சாத்திக் கொள்கிறாள். ராஜாவுக்கு பெரும் ஏமாற்றம். நள்ளிரவு. ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. போனை எடுக்கிறான். ராஜா மெசேஜ். பொண்டாட்டி தூங்கிட்டியா? மனைவி, இல்ல. ராஜா, தனியா தூங்க பயமா இருக்கு இல்லையா? துணைக்கு வரட்டுமா? சிறிது நேர மௌனம். பின்னர் மெசேஜ். மனைவி, கொஞ்சம் பொறு, நானே சொல்றேன். 10 நிமிடங்கள் கழித்து அழைப்பு. மனைவி மென்மையான குரலில், என் ரூமுக்கு வாங்க மாமா. ராஜா வேகமாக எழுந்து தன் அறையை பூட்டிக் கொண்டு அவள் அறைக்குச் செல்கிறான். கதவு திறந்திருக்கிறது. உள்ளே நுழையும்போது அவனுக்கே நம்ப முடியவில்லை.
அறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பூக்கள், மென்மையான விளக்குகள். மனைவி ஒரு அழகான இரவு உடையில் இருக்கிறாள். கட்டிலில் பூக்கள் விரிக்கப்பட்டிருக்கின்றன. ராஜா மனதுக்குள் திகைப்பு. இதற்குத்தானே காத்திருந்தேன். இவ்வளவு நாளும் இவளும் எதிர்பார்த்திருந்தாளா? அவளைப் பார்க்கிறான். அவள் கண்களில் ஒரு புதிய பளபளப்பு. மனைவி மெதுவாக, மாமா, போன வாரம் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாதியிலேயே விட்டுட்டுப் போயிட்டேன். இந்த வாரம் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கேன். ராஜாவால் பேச முடியவில்லை. சந்தோஷத்தில் கத்த முடியாமல் அப்படியே நின்று விடுகிறான். மனைவி, மாமா, தூக்கம் வருதா? ராஜா தொண்டை கரகரக்க, இல்ல. மனைவி சிரித்தபடி, தூங்கிடாதீங்க மாமா. ராஜா, இப்படி ஒரு மனைவி பக்கத்தில் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அவன் அவள் அருகில் அமர்கிறான். அறையில் மல்லிகை மற்றும் பவுடரின் வாசனை. இருவருக்கும் இடையே ஒரு புதிய வெப்பம். தட்டில் காஃபியும் பாலும் இருக்கின்றன. அவள் காப்பியை எடுக்கிறாள். மனைவி, மாமா, காஃபியிலேயே சூடு பத்தலையே. காப்பி பவுடர் கொஞ்சம் தூக்கலாக வேண்டும். ராஜா பதில் சொல்லவில்லை. அவள் காப்பியை குடிக்கிறாள். அவன் பாலை குடிக்கிறான். அவள் கையை என் நெஞ்சில் வைத்து இதயத் துடிப்பை உணர வைக்கிறான். இருவரும் கட்டிலில் அமர்கிறார்கள். இடையில் சிறிது இடைவெளி. மெல்ல மெல்ல அவள் தலையை அவன் தோளில் சாய்க்கிறாள். ராஜா மெதுவாக, இப்போதான் நம் வாழ்க்கை உண்மையாக ஆரம்பிக்கிறது. மனைவி கண்களை மூடியபடி, இனி நாளெல்லாம் உன்னோடுதான் மாமா. அவன் அவள் நெற்றியில் மெல்ல முத்தமிடுகிறான். அவள் கைகள் அவன் மார்பை தடவுகின்றன. இருவருக்குமிடையே வார்த்தைகள் தேவையில்லை. திரை மெதுவாக இருட்டுகிறது. அடுத்த காலை. சூரிய ஒளி அறைக்குள் நுழைகிறது. மனைவி கண்களை மெதுவாகத் திறக்கிறாள். ராஜா அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறான். மனைவி வெட்கத்துடன், மாமா. ராஜா, கல்யாணமானதிலிருந்து இப்போதான் உண்மையாக நம் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அவள் மீண்டும் அவன் மார்பில் சாய்கிறாள். மனைவி, இனி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இருவரும் சந்தோஷமாக அணைத்துக் கொள்கிறார்கள். சில மாதங்கள் கழிகின்றன. அவர்கள் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராஜா வேலைக்குச் செல்கிறான். மனைவி சென்னையில் வேலை பார்க்கிறாள். ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் சந்தித்து ஒன்றாக நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு நாள் மனைவி ராஜாவிடம் சொல்கிறாள். மனைவி, மாமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் உங்களை முதலில் விரும்பவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் பொறுமையும் என் மீது வைத்த அன்பும் என்னை மாற்றியது. நீங்கள் என்னை எப்போதும் விட்டுக் கொடுத்தீர்கள். அதை நான் உணர்ந்தேன். ராஜா சிரித்தபடி, எனக்குத் தெரியும். உன்னை புரிந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். அன்பை வலுக்கட்டாயமாக வெல்ல முடியாது. பொறுமையாக காத்திருந்தால் அது தானாக வந்துவிடும். அவள் கண்களில் கண்ணீர், ஆனால் சந்தோஷம். ராஜா குரல் மட்டும் திரையிருளும்போது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரை முழுவதும் கருமை.